வாசனை பூக்கள். உனக்கு என்னடா நாங்க கெடுதல் பண்ணோம்? என்னடா கெடுதல் பண்ணோம்? சொந்தமா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை போய் திருடி இருக்கிய ஒன்னா அடிச்சு கொள்றா. எவ்வளவு பெரிய எச்சியா இருந்தா பணத்தை திருட புறம்போக்கு. வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் பேசி தீர்த்துக்கலாம் சார், ப்ளீஸ் சார். சார் எச்சி கையோடு சார், ஸ்டாஃப் எல்லாம் பாக்குறாங்க சார். என்னடா உன் ஸ்டாஃபே? மானம் போது சார், ப்ளீஸ் சார். மானம் உனக்கு மானம் வருதுடா? ப்ளீஸ் சார். மானம் இருக்கிற ஏமாத்து வேலையை பார்க்க மாட்டோம்னா புறம்போக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட வேலையை நாங்க பார்த்துருப்போம்டா. எச்ச மாதிரி வந்து திருடுறியடா. அசிங்கமா உனக்கு. ஏய் ஒழிச்சு தின்னுடா, இல்ல உடம்புல ஒட்டாதடா. ஏன்டா வீணா பேசுற? அடிச்சு கொள்ற அந்த ஃப்ராட. சார் நடந்தது நடந்து போச்சு. உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் சார், ப்ளீஸ் சார். எவ்வளவு நெக்கில் இருந்தா நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லுவ? டேய் உன்னால நாங்க இழந்தது எவ்வளவு தெரியுமாடா? எத்தனை பேருக்கு பிரச்சனை தெரியுமாடா? எனக்கு பிரச்சனை, என் பேராஜிக்கு பிரச்சனை, என் நண்பனுக்கு பிரச்சனை. நாங்க கஷ்டப்பட்டு உடைச்சது ஏன்டா சுரண்டி தின்னு பாக்குற? ஒன்னாலும் என் பேதாச்சி உடம்பு சரியா படுத்த படுக்கிற எனக்கு நீதான்டா காரணம். உடனே சரியானுமாடா? பணத்தை குத்தனா நான் எழுதுனா திரும்பி வந்துருமாடா? சொல்றா. நான் பண்ணது தப்பு தான் சார். ஆனா உங்ககிட்ட திருடின பணத்தை திருப்பி கொடுக்கறத தவிர என்கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை சார். சார் தயவு செய்து பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க சார். அசிங்கமா இருக்கு சார், ப்ளீஸ். ஏன் படத்தை நீ என்னடா இப்ப திருப்பி தர்றது? கன்றாவி புடிச்சவன உன்னால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டோம்டா. ஆனம் போச்சு, மரியாதை போச்சு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சு அந்த மைதாமா மண்டியா ஓடுறா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் உங்க காலில் வேணா விழுற சார். என்னை விட்டுருங்க சார். எனக்கு வேற வழி தெரியல சார். உங்ககிட்ட திருடின பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் என்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன். அதை வாங்கிட்டு கிளம்புங்க சார், ப்ளீஸ் சார். ஒரே நிமிஷம் சார், வந்துடுறேன் சார். வந்து இந்தாங்க சார், கிளம்புங்க சார், ப்ளீஸ். டேய் குர்ரா. மச்சி மன்சார்ல மச்சி அச்சிவன் ரத்தத்தை பார்த்தா நீ வெறி அடங்க. அது செத்த பாம்புடா. அதை இன்னும் எத்தனை தடவை தான் அடிக்கிறது? விடுறா. ஏய் இனிமேல் ஒன்னையோ உன் கம்பெனியோ உன் கம்பெனியில வேலை செய்யணும் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வச்சு செஞ்சிருவேன்டா. அடிங் மைதா மாவு. மாமச்சி என்ன மாப்பிள்ள சொல்ற? நான் ஒன்றும் சொல்லடா. அவன் தூங்கினுந்தாங்க, பணத்தை அப்படியே அவன் தலைமாட்டில் வச்சுன்னு வந்துட்டேன். ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நம்ம வாங்கணும். அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு வர வேண்டியது தானடா. டேய்
இங்க பாருடா, அது மட்டும் கிடையாது. நீ அந்த பணத்தை தொலைக்கல, நம்ம கூடவே இருந்த அந்த நாராயணன் தான் அந்த பணத்தை அடிச்சிட்டான். அதை நான் கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன்னு வேதாஜி கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுனடா. நீ சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கன்ஃபார்மாக டென்ஷனாக இருப்பாங்க, கண்ணாபின்னு திட்டிருப்பாங்க. டேய் டேய், என்னடா சொல்ற? டேய், நம்ம அவன் ஆஃபீஸுக்கு போய் அடிச்சு வச்சு கல்ட்டா பண்ணி தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தோன்னு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக டென்ஷன் ஆவாங்கடா. அவங்களுக்கு நம்ம பணத்தை வாங்கி கொடுத்ததுலாம் தெரியாது, கல்ட்டா பணம் தெரியுமா, அது மட்டும் தான் தெரியும். டேய் மாப்பிள, இப்ப நம்ம சண்டை போட்டதை தான் வேதாஜி பெருசா நினைப்பாங்கன்னு சொல்றியாடா? கன்ஃபார்மு. தப்பு மாப்பிள, அவங்கள நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. டேய், அந்த பணத்தை தொலைச்சதுனால நாம எவ்வளவு பிரச்சனையில மாட்டணும்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த ஆத்திரத்துல தான் நீ கோவப்பட்டிருப்பேன்னு அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்கடா. இங்க பாரு மாப்பிள, நீ அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், அதுதான் சரியான முடிவா இருந்திருக்கும். டேய் மாப்பிள, நீ முதல்ல வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்றா. போ, வாடா மாப்பிள. இல்லை மச்சி, அது இது செட் ஆகாது மச்சி, இது நீ புரிஞ்சுக்க விட்டுரு. டேய், அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா. நீ ஏன் இப்படி வர வர அவங்கள தப்பாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு கோவப்படுவாங்களோ அதுக்கெல்லாம் வேதாஜி கோவப்பட மாட்டாங்கன்ற, எதுக்கு கோவப்படுவாங்களோ அதுக்கு கண்டிப்பா வேதாஜி கோவப்பட மாட்டாங்கன்ற. ஏன்டா இப்படி இருக்க? நானும் எப்படி இருக்கிறேன்? ஆமாண்டா, முதல்ல நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்க ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீயும் அவங்களும் முரண்டு பிடிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் பெருசா தாண்டா ஆயிட்டு இருக்கு. முறைக்காத. நீங்க ஒன்னா இருந்தாதாண்டா எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். இல்லைன்னு வையேன், இந்த பிரச்சனையும் இன்னும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நான் சொல்றது சரியா இருக்கும்டா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான்டா எல்லா பிரச்சனைக்கும் கரெக்டான தீர்வா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்கடா. டேய், மனசு விட்டு பேசினா சரியாகாத விஷயம் எதுவுமே கிடையாதுடா. நான் என் வாயை திறந்தாலே ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தான் நான் என் வாயை மூடின்னு என் வேலையை பார்த்துன்னு ஓரமாக ஒதுங்கி போயின்னுக்கிறேன். இங்க பாருடா, நீ உன் மனசுல எந்த ஈகோவும் இல்லாம இது ஏன் வேதாஜி அவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைடா முதல்ல. அதுக்கப்புறம் பிரச்சனையும் வராது, அதுக்கான தீர்வும் கிடைக்கும்டா. டேய், என்னடா யோசிக்கிற? போடா மாப்பிள, எல்லாம் சரியா வரும்டா. இல்லை மச்சி, எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணலடா. பாத்தியா, பேசவே இல்ல, அதுக்குள்ளேயும் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சொல்ற. இங்க பாரு மாப்பிள, நடந்த விஷயத்த சொல்றா. உன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொட்டிரு. கண்டிப்பா வேதாஜி புரிஞ்சுப்பாங்கடா. மேற்கொண்டு பணத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசுங்கடா. மாப்பிள மாப்பிள, போ மாப்பிள. சரி, நீ ஏதோ சொல்ற, போறேன். நீ சொன்ன மாதிரி நான் தான் சந்தோஷம், இல்லைனா டேய் மாப்பிள, கண்டிப்பா நடக்கும்டா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கடா. போடா, போ மாப்பிள. வேதா, மாடி உட்காரு. வேதா, ஏதடி இவ்ளோ பணம்? அவர் தாண்டி பணத்தை ரெடி பண்ணியிருக்காரு. எங்க இருந்து இவ்ளோ பணம் ரெடி பண்ணாரு? தெரியல, வெளியில எங்கேயோ ரெடி பண்ணியிருக்காரு போல இருக்கு. எவ்வளோ இருக்கு? 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்பாடா, கொஞ்சம் கஷ்டமாவது தீர்ந்ததே. இல்லடி, கஷ்டம்லாம் தீரல. நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னல, நான் தொலைச்ச 5 லட்சத்தை கொடுத்துட்டேன். மீதி பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண போறேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? நினைக்கலடி, இதுக்கு அர்த்தம் அதுதான். அவர் அப்படி நினைக்கலன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாருல்ல. இப்ப மீதி பணத்தை நான் ரெடி பண்ணி ஆகணும். ஏண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல மஞ்சு, நான் எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும். நான் அவர்கிட்ட தோக்க கூடாது.
என்னடி நீ பேசிட்டு இருக்க? அவரை போய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? அவர் உன்னோட புருஷன். இல்ல மஞ்சு, மீதி பணத்தை நீ எப்படி ரெடி பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் அதை எப்படியாவது ரெடி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நான் தோத்த மாதிரி ஆயிடும். இல்ல வேதா, நான் சொல்றது இல்ல இல்ல. இல்ல, நீ ஒன்னும் சொல்லாத. தப்புனா தப்புதான். அவரு நல்லவர்லாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாத. மனுஷன்னா மத்தவங்கள மதிக்கணும். அவரோட எண்ணம் உண்மையிலேயே நல்ல எண்ணமா இருந்திருந்தா என்ன மதிச்சு சொல்லிட்டு போகணும்னு தோணணும். இல்லனா இப்படிதான் நினைக்க தோணுது. நீ உன் மனசுல எந்த ஈகோவும் இல்லாம இது ஏன் வேதாஜி அவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நினைடா முதல்ல. அதுக்கப்புறம் பிரச்சனையும் வராது, அதுக்கான தீர்வும் கிடைக்கும்டா. உனக்கு புரியல. வந்த தூங்கின்னு இருந்தீங்க, அதான் பணத்தை எத்திட்டீங்களா? ம். அதில் 5 லட்ச ரூபா இருக்குது. மீதி பணத்தை மீதி பணத்தை எப்ப ரெடி பண்ண போறேன்னு கேட்க போறீங்க? உங்க பணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, என்னோட பணத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன். அது இல்லைங்க, நான் என்னத்த சொல்ல வரேன், நீங்க அதை என்ன நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி எப்படி? ம். எப்படியோ ரெடி பண்றேன். உங்களுக்கு என்ன? நீங்க எப்படி ரெடி பண்ணீங்கன்னு நான் கேட்டேனா? இது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் எதுவுமே சொல்ல வேண்டாங்க. நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் பணத்தை ரெடி பண்ணுவேன். போதுமா? ஏங்க என்னடி நீங்க பேசிட்டு நீ இருக்க? சும்மா இரண்டி. வேதா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்ன சரியாதான் நடந்துக்கிற? நீ இப்படி பேசுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ தூங்கிட்டு இருந்ததுனால உன்னை எழுப்பாம பணத்தை வச்சுட்டு போயிருக்காரு. நீ ஏன் உனக்கு அர்ப்பணம் பண்ணி பேசிட்டு இருக்க? நான் பேசினது சரிதான். அவரோட பங்கு அவர் கொடுத்துட்டாரு, என்னோட பங்கை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதானே அதோட அர்த்தம். அதோட அர்த்தம் அது இல்ல. பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு, மீதி பணத்தை எப்படிங்க ரெடி பண்ணலான்னு கேட்க வந்திருப்பாரு. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்க. அவர் அப்படிலாம் சொல்ல வரலடி. அவர் அப்படிதான் சொல்ல வந்தாரு. நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏன் நீ இப்பல இவ்ளோ ஈகோவா நடந்துக்கிற? ஏன் இதை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவர் கூட நீ எதுக்கு போட்டிலாம் போடுற? அவரை ஜெயிச்சு நீ என்னதான் பண்ண போறன்னு தெரியல. அவர் என்ன உன் எதிரியா? அவர் உன் புருஷன் வேதா. கொஞ்சமாவது அவர் பேசினதை நிதானமா யோசிச்சு பாரு. அதில் 5 லட்ச ரூபா இருக்குது. மீதி பணத்தை உங்க பணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, என்னோட பணத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு யோசி. அதை விட்டுட்டு அவர் கூட மல்லுக்கு நின்னுட்டு இருக்காத. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்கள திரும்ப வரமாட்டாங்க. அந்த நல்ல மனுஷனை இழந்துராத. என்னடி சொல்ற நீ? ஆமா வேதா, அவரை ஜெயிக்கணுங்கிற ஈகோ உனக்குள்ள வந்துருச்சு. அது புரியுதா உனக்கு? நான் தப்பா பேசிட்டேனா? ஆமா வேதா, நீ தப்பா தான் பேசிட்ட. நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியலடி. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காம அவர் கூட சண்டை போடுறேன் பாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? உன்னோட ஈகோவால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? எப்படி பணத்தை ரெடி பண்றதுன்னு கேக்குறாரு. நீ நான் பாத்துக்கிறேன்ற. நானும் கேக்குறேன், எப்படிதான் பணத்தை ரெடி பண்ணுவ? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? தப்பு பண்ணிட்டேன்ல, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மஞ்சு. இப்ப கூட அவர் இந்த பிரச்சனைய நம்மளோட பிரச்சனையா நினைச்சு அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆனா நான் அது என்னோட பிரச்சனையா நினைச்சு நான் மட்டுமே சரி பண்ணணும்னு யோசிக்கிறேன். எல்லாம்
ஈகோ தான். வேதா, நீ ஃபீல் பண்ணாதடி. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க 2 பேரும் பேசினாலே சரியா போயிடும். அதுதான் இப்போதைக்கு கரெக்டான தீர்வு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததாண்டி அது நல்லா இருக்கும். ஆமா மஞ்சு, நீ சொல்றது சரிதான். நாங்க ஒன்னா இருந்து நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதையும் கண்டிப்பா சரி பண்ணுவோம். யார் ஃபோன் பண்றது? ஏ, அந்த கல்யாண வீட்டுக்காரங்க தான் ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் ஜானகி பேசுறேன் வேதா. தெரியும், சொல்லுங்க. சாரிம்மா. ஐயோ, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, கல்யாணம் நின்னு போன கவலையில என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதாவது பேசியிருந்தா மனசுல வச்சுக்காத. எங்க வீட்டு கல்யாணத்தை உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சேன். ஆனா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நான் என்னோட சைடுல இருந்து யோசனையே தவிர உன்னோட சைடுல இருந்து நான் யோசிக்கவே இல்லம்மா. நான் ரொம்ப சுயநலமா நடந்துகிட்டேன். நீ எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருப்ப, ஆனா நான் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையே. சரி வேதா, நடந்தது நடந்து போச்சு. நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வா, நான் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so மச். நான் தாம்மா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்ளோ கஷ்டத்துலயும் நீ என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்தியே, அது எவ்வளவு பெரிய விஷயம். நாளைக்கு வீட்டுக்கு வா, சரியா? நான் கண்டிப்பா வரேன் மேடம். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஓகே மேடம். ஏய் வேதா, என்ன சொன்னாங்க? நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க மஞ்சு. பணத்தை கரெக்டா செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் வேதா. மஞ்சு, அவர்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்தது. ஆனா இப்ப ஒன்னா இருந்து பிரச்சனையை சரி பண்ணுவோம்னு சொன்ன உடனே நல்ல விஷயம் நடக்குது. பாத்தியா, இதை தாண்டி நானும் சொல்றேன். பணம் கிடைச்சதும் முதல் வேலையா எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும். அதை விட எல்லாம் சரியானதும் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா. சரி இரு, முதல்ல பணம் தர வேண்டியவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லுங்க மேடம். ஆனா நாளைக்கு பணம் வந்துரும்னா பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். பணத்தை செட்டில் பண்ண உடனே செக்கை ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். சரிங்க மேடம். எங்க வரணும்னு சொல்லுங்க, நானே வந்துடுறேன் மேடம். இல்லனா நானே வரேன். சரிங்க மேடம். அப்பா, ஒரு வழியா எல்லாம் சரியாக போகுது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். வாங்க, அண்ணா மேலதான் இருக்கார், வாங்க. மச்சி, இப்படி அண்ணாண்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். மாப்பிள்ள, நான் சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரா. நீ எதுக்குடா கவலைப்படுற? போ, பாத்துக்கலாம். வணக்கண்ணே. வாப்பா, என்ன விஷயம்? அது அண்ணே, என்னப்பா தயங்குறீங்க? ஆட்டோ மேல பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லைண்ணே. அப்புறம் என்ன விஷயம்பா? நீங்க தயங்கிட்டே இருந்தா என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அண்ணே, ஒரு சின்ன உதவிண்ணே. என்ன உதவிப்பா? என் மாப்பிள்ள ஆட்டோவை வித்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறானே. அதனால அவனுக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. அண்ணே, சூழ்நிலை சரியில்லைண்ணே, இதை ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. அந்த ஆட்டோ இருக்கும்போது ஓட்டி சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அது வேற வேலை எதுவும் பெருசா கிடைக்கலண்ணே. அதான் நீங்களா பார்த்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ண்ணே. அட என்னப்பா நீங்க ஒன்றும் வந்தா ஆட்டோ வைக்க வரீங்க, இல்லை வேலை வேணும்னு கேட்குறீங்க. என்ன பண்ணலாம்? அண்ணே, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருன்னே தெரியும். கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க சொல்லுங்க. அண்ணா, ஆட்டோ ஓட்டுறேண்ணே.
இல்லப்பா, ஆட்டோ ஓட்டுற வேலை எதுவுமே இல்லையப்பா. நீ வித்த ஆட்டோ கூட இப்பதான் ஒரு டிரைவரை போட்டேன். இல்லைண்ணா உங்களாண்ட நிறைய வண்டி இருக்குல்லண்ணே, ஏதாவது ஒன்று. அண்ணா இன்னைக்கு கலெக்ஷன் ஆட்டோ சாவிண்ணே. ஏய் பேசிட்டு இருக்கல, கீழே அக்கா இருப்பாங்க, சாவியும் பணத்தையும் கொடுத்துட்டு போ. சரிண்ணே. இப்ப வந்துட்டு போறானே அவன் தான் இப்ப உங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அண்ணா என் ஆட்டோ நானே ஓட்டிக்கிறேண்ணே. அப்ப அவன் எங்கப்பா போவான்? அவன் பொழப்பு போயிடுமே, அதையும் யோசிக்கணும்ல. அது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அண்ணே. ஆனால் எனக்கு என்ன ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஆறுமுகண்ணே, அந்த 4516க்கு டிரைவர் தேவைப்படுமா? நம்ம ரமேஷ் ஓட்டிட்டு இருக்கானே. அப்படியா? எல்லா ஆட்டோவுக்கும் டிரைவர் இருக்காங்க. இப்போ என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. அண்ணே உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னா கூட எங்களுக்கு ஓகே தானே. இந்த பார் பஞ்சாயத்து, நான் யாருக்கும் சிபாரிசு பண்ண மாட்டேன். மற்றவங்க சிபாரிசு நான் ஏத்துக்க மாட்டேன். சரிப்பா, ஒரு வேலை இருக்கு, செய்வியா? அண்ணா கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்கிறேண்ணே. உங்ககிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்கா? ஆ இருக்குதுண்ணே. நம்ம லாரி ஒண்ணுக்கு டிரைவர் தேவைப்படுது. நீ லாரி ஓட்டுவியா? ஆ ஓட்டுவேண்ணே. லோடு அடிக்கிற வேலைப்பா. ஓட்டுறதுன்னா இங்கே கிடையாது, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற வேலை. பீகார், டெல்லி, ராஜஸ்தான், குஜராத்னு போக வேண்டியது இருக்கும். டியூட்டி ஏறிட்டுன்னு வச்சுக்க, இறங்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். பரவாயில்லையா சொல்லு. பரவாயில்லண்ணே. டேய் என்னடா சொல்ற? டேய் இல்லைடா, இப்போ இருக்க நிலைமைக்கு நான் வீட்டில் இருக்காமல் கொஞ்ச நாள் வெளியே இருக்கிறது நல்லதுடா. ஆனால் நான் ஓட்டுறேண்ணா, ரெடிண்ணா. டேய் என்னடா பேசுற? இப்ப இருக்கிற பிரச்சனையில நீ வீட்டை விட்டுலாம் போக வேணாம் மாப்ள. அண்ணா நான் ஓட்டுறேண்ணே. டேய் மாப்ள, தெரிஞ்சுதான் பேசுறேன் நீ. சும்மா விட்றோம். வேறு என்ன வேலை கிடைக்கும்? பணம் சம்பாதிச்சாகணும். நான் 10 நிமிஷம் சும்மா நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. அண்ணே அது ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, நான் ஓட்டுறேண்ணே. அப்புறம் திடீர்னு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. நான் ஓட்டுறேண்ணே.